Hello, my dear students. Good morning to one and all. I would like to welcome to Social Science class, Class 8, Term 1, History Lesson 2, From Trade to Territory. அன்பு மாணவ செல்வங்களே, உங்களை இந்த சமூக அறிவியல் பாடத்திற்கு அன்போடு மீண்டும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய 8ஆம் வகுப்பில் முதல் பருவத்தில் உள்ள வரலாற்றில் இரண்டாவது பாடமான ஃப்ரம் ட்ரேட் டு டெரிட்டரி, வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை என்பதை பற்றி அறிந்து கொள்ளவிருக்கிறோம். Dear students, you know very well, the British administrative and organization in India, civil services, army, police and judiciary. அன்பு மாணவ செல்வங்களே, த பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் ஆர்கனைசேஷன் இன் இந்தியா, இந்தியாவில் ஆங்கிலேயர்களின் நிர்வாகம் மற்றும் நிறுவன முறைகள் 4 அடிப்படை தூண்களாக காணப்படுகின்றன. சிவில் சர்வீசஸ், ஃபர்ஸ்ட் ஒன் சிவில் சர்வீசஸ், குடிமை பணி, ஆர்மி இராணுவம், போலீஸ் காவல், ஜுடிஷியரி நீதித்துறை. These are the 4 pillars of the British administration in India. Now in this videos we are going to learn about the army. Before the videos we already focused the importance of civil services. Army, Ranuvam. Army was the second important pillar of the British administration in India. இந்தியாவில் ஆங்கிலேயர்களின் நிர்வாக முறையில் இந்த இராணுவம் என்பது இரண்டாவது மிகவும் முக்கியமான தூணாக கருதப்படுகிறது அவர்களுடைய நிர்வாகத்திற்கு. So and then the East India Company started recruiting its own army. இந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி புதிய இராணுவ வீரர்களை தேர்ந்தெடுப்பதற்கான சூழ்நிலைகளை உருவாக்கியது, which came to be known as the Sipai Army. So அந்த அமைப்பு முறை நாம் என்னன்னு சொல்கிறோம், which came to be known as the Sipai. சிப்பாய் அப்படின்னு சொன்னால் சோல்ஜர்ஸ், சிப்பாய்கள் அல்லது படை வீரர்கள் என்ற அர்த்தம். இந்த படை வீரர்களை அந்த இராணுவத்துறையில் சேர்ப்பதற்கான முன்னெச்சரிக்கையான தீர்மானங்களை நிறைவேற்றியது. That Sipai Army was trained and disciplined according to European military standards and was commanded by European officers in the battlefield. அந்த இராணுவ வீரர்களுக்கு அல்லது அந்த படை வீரர்களுக்கு ட்ரெயினட் நல்ல பயிற்சி அளிக்கப்பட்டது, அண்ட் டிசிப்ளின் ஒழுக்கமான வாழ்க்கை முறையை வாழ கற்றுக் கொடுக்கப்பட்டது. எப்படி? அக்கார்டிங் டு யூரோப்பியன் மிலிட்ரி, அங்கே இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாட்டில் இருக்கக்கூடிய இராணுவ அமைப்பை போன்று இங்கும் ஒழுங்கான தீவிரமான நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபட்டார்கள். பை ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் வாஸ் கமாண்டட் பை யூரோப்பியன் ஆஃபீஸர்ஸ். அது மட்டும் கிடையாது, ஐரோப்பிய நாட்டில் இருந்து வந்த கமாண்டர்ஸ், இராணுவ அதிகாரிகள் அனைவருமே இங்கு பணியில் அமர்த்தப்பட்டார்கள். அவர்களுடைய வழிகாட்டுதல் படி, அவர்களுடைய கட்டளையின்படி இங்கே இருக்கக்கூடிய சிப்பாய்கள், அந்த படை வீரர்கள் பணியில் அமர்த்தப்பட்டு பயிற்சி அளிக்கப்பட்டார்கள், பயிற்சியும் வழங்கப்பட்டது. அண்ட் தென் டியூரிங் த இயர்லி ஸ்டேஜ் ஆரம்ப காலகட்டத்தில் த பிரிட்டிஷ் ரூல், ஆங்கிலேயர்களின் அமைப்பு முறை, அவர்களுடைய ஆட்சி, 3 செப்பரேட் ஆர்மிஸ், 3 தனித்தனியான இராணுவ அமைப்புகளை கொண்டு காணப்பட்டது. had been organized in 3 presidencies. அவைகள் 3 மாகாணங்களில் காணப்பட்டது. அவற்றுள் பெங்கால், பாம்பே அண்ட் மദ്രാஸ். அதாவது என்ன, மദ്രാஸ், பாம்பே, பெங்கால் போன்ற 3 மாகாணங்களில் அவர்களுடைய இராணுவ அமைப்பு படைகள் தனித்தனியாக வளர்ச்சி அடைந்தது, தனித்தனியாக அவர்கள் நிர்வகித்து கொண்டிருந்தார்கள். இது ஆரம்ப காலகட்டத்தில் அவர்களுடைய நிர்வாக அமைப்பு முறை. அண்ட் தென் Army had a great contribution in the establishment and expansion of the British rule in India. Army had a great contribution in the establishment. அந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோடைய பங்களிப்பு
மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அதுவும் குறிப்பாக இராணுவத்தின் பங்களிப்பு மிகச் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பிகாஸ் இட் ஹெல்ப்ஸ் டு எக்ஸ்பான்ஷன் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. இந்தியாவில் ஆங்கிலேயர்களின் ஆட்சியை நிறுவுவதிலும் மற்றும் அவர்களுடைய எல்லையை விரிவாக்குவதிலும் மிக முக்கிய தூணாக கருதப்பட்டது இந்த இராணுவ அமைப்பு முறை. இந்தியன் சோல்ஜர்ஸ் were given less salaries and allowances than the English soldiers. ஆங்கிலேய படை வீரர்களை விட இந்திய படை வீரர்களின் மாத சம்பளம் மற்றும் தினப்படி ஊதியங்கள் மிகவும் குறைவாகத்தான் இருந்ததாக சொல்கிறார்கள். And in 1857 1857 the Indians constituted about 86% of the total strength of the company's army. அந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் மொத்த இராணுவ அமைப்பில் பங்கு பெற்ற படை வீரர்கள் 1857 இந்தியர்களின் பங்களிப்பு தான் அதிகமாக இருந்தது. குறிப்பாக அவர்கள் 86% மக்கள் தொகையை கொண்டு காணப்பட்டார்கள். In 1857, the Indians constituted about 86% of the total strength of the company's army. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் படையில் இந்தியர்கள் 86% பங்கெடுத்து கொண்டார்கள். இது 1857 வரை தொடர்ந்து காணப்பட்டது. ஸோ அப்போ இந்திய படை வீரர்கள் தான் மிகவும் வலிமையான படை வீரர்களாக கருதப்பட்டார்கள். And then, however, the officers of the army were exclusively British. ஸோ இருந்தாலும் அந்த இராணுவத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான உயர் பதவிகள் அனைத்தும் யாருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது? இந்த ஆங்கிலேயர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஸோ அதுவும் அந்த அலுவலர்கள், அரசு அலுவலர்கள் அனைவரும், இராணுவத்தில் இருக்கக்கூடிய அரசு அலுவலர்கள் அனைவரும் உயர் பதவிகளாக ஆங்கிலேயர்களிடம் மட்டுமே ஒப்படைக்கப்பட்டிருந்தது. இந்த ஹையர் போஸ்ட் வேர் ரிசர்வ்டு ஒன்லி ஃபார் த பிரிட்டிஷ். ஆங்கிலேயர்களுக்கு மட்டுமே உயர் பதவிகள் வழங்கப்பட்டிருந்தது. ஸோ த ஆர்மி வேர் எக்ஸ்க்ளூசிவ்லி பிரிட்டிஷ். அரசு அலுவலர்கள் அனைவருமே ஆங்கிலேயர்களை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். த இண்டியன்ஸ் ஒன்லி ஃபார் த சுபேதார். சுபேதார் என்கிற உயர் பதவி மட்டுமே வழங்கப்பட்டிருந்தது. அவர்கள் சோல்ஜர்ஸ், படை வீரர்களாகவே இருந்தார்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இன் 1856 only 3 Indians in the army received a salary of 300 rupees per month. 1856 3 இந்திய வீரர்களையும் சேர்த்து, இராணுவத்தில் இருக்கக்கூடிய 3 இந்திய வீரர்களும் சேர்த்து மொத்தமாக 300 ரூபாய் மட்டுமே அவர்களுக்கு வருமானமாக கிடைத்தது. இது ஒவ்வொரு மாதத்திற்கும் வழங்கப்பட்டது. And then the highest rank of an Indian, the highest rank an Indian could be reached was that of a Subedar. இந்தியர்களின் குறிப்பாக படை வீரர்களுக்கு அதிக உயர் பதவிகள் வழங்கப்படவில்லை, அவர்களுக்கு மறுக்கப்பட்டது. அவர்களுக்கு அதிகமாக கொடுக்கப்பட்ட உயர் பதவி சுபேதார் என்கிற உயர் பதவி மட்டுமே வழங்கப்பட்டது. The highest rank an Indian could be reached was that of a சுபேதார். ஆங்கிலேய அமைப்பு முறையில் இந்தியர்களுக்கு உயர் பதவி வழங்கப்படவில்லை, மறுக்கப்பட்டது. சுபேதார் என்கிற உயர் பதவி மட்டுமே இது வழங்கப்பட்டது, இது இந்தியர்களுக்கு. ஆஃப்டர் த ரிவால்ட் ஆஃப் 1857, 1857 ஆண்டு புரட்சிக்கு பிறகு the important changes were made in the Indian Army service in 1858. 1857 மிகப்பெரிய புரட்சி இந்தியாவில் நடந்தது. ஸோ அந்த புரட்சிக்கு பிறகு the revolt was called the first independent of India, or the first independent war against the
பிரிட்டிஷ் ரூல். ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக நடந்த மிகப்பெரிய கழகம், முதல் சுதந்திர போராட்டம் என்றும் இது அழைக்கப்படுகிறது. த இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ் வேர் மேடு, சில முக்கியமான மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டது. அதுவும் குறிப்பாக இந்தியன் ஆர்மி சர்வீஸ் இன் 1858 1858 இந்திய இராணுவத்துறையில் சில மாற்றங்கள் இந்தியர்களுக்கு சாதகமாக ஏற்படுத்தப்பட்டது. They increased British troops and reduced Indian troops. அதுவும் குறிப்பாக ஆங்கிலேயர்களுடைய படைகள் அதிகப்படுத்தப்பட்டது, இந்தியர்களுடைய படைகள் அந்த சோல்ஜர்ஸ் அவங்களுடைய பொசிஷன்ஸ் எல்லாமே குறைக்கப்பட்டது. ஆல்சோ ஒன்லி இங்கிலீஷ் வேர் அப்பாயிண்டட் இன் ஆர்டிலரி. ஸோ அதுவும் குறிப்பாக அந்த ஆர்டிலரின்றது பீரங்கி படை, அந்த ஆங்கிலேயர்கள் பீரங்கி படையில் மட்டுமே அனுமதிக்கப்பட்டார்கள், பதவிகள் வழங்கப்பட்டது. ஸ்ட்ரென்த் ஆஃப் பிரிட்டிஷ் ஆர்மி, ஸ்ட்ரென்த் ஆஃப் பிரிட்டிஷ் ஆர்மி, ஆங்கிலேயர்களின் இராணுவத்தில் இருக்கக்கூடிய படைபலம் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால், பிளாசி போர் 1757 நடந்தது. ஸோ அதில் பாருங்கள் 1950 யூரோப்பியன் இன்ஃபேண்ட்ரினா காலாட்படை, 1950 ஐரோப்பிய நாட்டு காலாட்படைகள் இருந்தது. 100 யூரோப்பியன் ஆர்டிலரி பீரங்கி படைகள் 100 ஐரோப்பிய நாட்டை சேர்ந்த பீரங்கி படைகள் இருந்தது. 50 இங்கிலீஷ் சாய்லர்ஸ், 50 ஆங்கில நாட்டு மாலுமிகள் இருந்தார்கள். அண்ட் 2100 இந்தியன் சிப்பாய்ஸ், இந்திய படை வீரர்கள் 2100 பேர் இருந்தாங்க. அண்ட் இங்கிலீஷ் ஆர்மி 6000 ருபீஸ், ஆங்கிலேயர்களுடைய இராணுவ அமைப்பில் 6000 பேர் இருந்தாங்க. வாஸ் மெயின்டைன் இன் பெங்கால், இது எல்லாமே பெங்காலில் இருந்த முக்கியமான இராணுவ அமைப்பு முறை. In 1857 1857 the strength of the army, மொத்த இராணுவ அமைப்பின் படை பலம் in India was 3,11,400, 3,11,400 பேர் இருந்தாங்க. ஸோ அதில் கிட்டத்தட்ட 2,65,900 வேர் த இண்டியன்ஸ். இதுலேயும் 2,65,900 பேர் வந்து இந்தியர்களாக இருந்தார்கள். இட்ஸ் ஆஃபீஸர்ஸ் வேர் பிரிட்டிஷ், இருந்தாலும் அவர்களுடைய அலுவலர்கள் ஆங்கிலேயர்களாகவே இருந்தார்கள். Dear students, this is the end of the army. Thank you for watching this video and have a great day.